வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி கார்டனிங்கில் பின்பக்கமாக ஒரு டப்பில் பீர்க்கங்காயும் கட்டை புடலங்காயும் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. அதில் இன்றைக்கி ஒரு பீர்க்கங்காய் சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு காய் இது. அந்தாண்ட புடலங்காய் அது இன்னும் ஒரு 2-3 நாளில் பறிச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி அதுவும் ஃபஸ்ட்டு காய். இந்த பீர்க்கங்காவும் ஃபஸ்ட்டு காய்ங்க. இனிமேலாம் புதுசாக கிளம்புது. இதெல்லாம் அடுத்தது காய்க்குதா என்னன்னு பார்க்கலாம். இப்போ தான் நிறைய துளிர் வந்ததுன்னா அடுத்தது காய்ச்சதுன்னா நான் திரும்ப வீடியோ போடுறேங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சம்மங்கி வச்சோம்ல அது பூ வச்சுருக்கு பாருங்கள். மொக்கு வச்சு பூ வச்சுருக்கு. நிறைய சைடு கிளை விட்டு அதில் ஒரு கிளையில் இப்போ தான் பூ வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு பூ இது தான். சரி, இது பூக்கட்டுமே உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் அப்படியே வச்சுட்டேன். பூத்துருக்கு பாருங்கள் அழகாக பாருங்கள். இப்போ இது எல்லாமே புதுசாக துளிர்த்து மொக்கு விட்டுருக்கு பாருங்கள். இதிலலாம் துளிர் விட்டுருக்கு. இன்னும் மொக்கு வைக்க தயாராகிருக்கு. மொக்கு வைக்கணும். இது பாருங்கள், இந்த ஒத்த முல்லை இது வெட்டி விட்டுட்டேன், ரொம்ப கொடி மாதிரி போகுதுன்னு. ஆனால் திரும்பவும் இது கொடி மாதிரி தான் படருது. இது அப்பப்போ நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா இது செடி மாதிரியே ஆகும். அதே மாதிரி இதையும் பாருங்கள், இந்த பால் முல்லைன்னு இதுவும் நல்லா துளிர்க்குது பாருங்கள். இந்த மழைக்கு நிறைய இப்போ புதுசாக துளிர் விடுது. கொடியாக போகாமல் இதை செடியாக போகிற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த இடத்துலாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த பாருங்கள், போன வாரம் தான் கட் பண்ணேன் பாருங்க. ஒரு காம்பு தான் இருக்குது. இந்த இடத்துலாம் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் இது துளிர் விடுது. இது எல்லாமே இது கட் பண்ணி விட்டது தான் துளிர் விடுது. பார்க்கலாம். இல்லைனா இதை நல்லா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம செடியாகவே வச்சுக்கணும். இது பாருங்கள், நம்ம சூப்பரான அந்த லைட் பிங்க்கு, கொஞ்சம் ரோஸு, உள்ளே பார்த்திங்கன்னா ரெட் கலர் உள்ள ரோஸு அழகாக பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ரோஸும் புதுசாக பூத்துருக்கு. நல்ல டார்க் ரோஸ் கலரு. அங்கங்கேயும் ஒரு ஒயிட் கலரில் ஒரு டாட் இருக்கு பாருங்கள். இதுவுமே இப்போ நல்லா துளிர் விட்டுருக்கு. இந்த ரோஸுமே பாருங்கள் துளுர்த்துருக்கு. இதிலலாம் இப்போ மொக்கு வைக்கணும். இதில் ஒரு மொக்கு வச்சுட்டு பூத்துருக்கு. இது பாருங்கள், இது ஒரு இந்த ஓரம் பாருங்கள், எல்லோ, லைட் பிங்க்கு. இந்த ஓரம் நல்லா டார்க் பிங்க் கலராக. இதுவும் ட்ரை கலர் ரோஸ் தான். ஆனால் இதுலேயே பாருங்கள், இது ஒரு நல்ல எல்லோவாக இருக்குது. ஆனால் இதுவும் கொஞ்சம் வளர்ந்தோன்னே இதுவும் அதே மாதிரி கலர் ஆகும் போல இருக்குது. என்னுடைய மொக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் கலராக இருக்கு பாருங்கள். 3 மொக்கு விட்டுருக்கு. இது நல்ல டார்க் ரெட்டு. இதுவும் துளிர் விட்டு நல்லா உயரமாக மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். இதுவும் பூக்கிறதுக்கு தயாராக. ஃப்ளாரும் இதுவும் அப்படியே கொடி கொடியாக போகுது. அதனால் இது எல்லாமே இப்போ ஓரத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். நுனியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு செடியாகவே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இது போகிறது நல்லா கொடி மாதிரி தான் போகுது. நமக்கு இடம் இல்லை பந்தல் போட்டு. இது கொடி ஏற்கனவே பாவக்கொடி, புடலங்காய், அவரைக்காயெல்லாம் கொடி பந்தல் போட்டாச்சா. அதனால் இதை படறதுக்கு இடம் இல்லை. அதனால் இதெல்லாம் நம்ம செடியாகவே வச்சுக்கணும். இப்போல்லாம் இந்த ரப்பர் காக்கட்டானும் பாருங்கள், எல்லாமே போன இது பூத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ இது எல்லாம் துளிர் விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த துளிர்கள்லாம் அடுத்தது மொக்கு விட தயாராக இருக்குது. காக்கட்டான், ரப்பர் காக்கட்டான். இது பாருங்கள், ஜாதி முல்லையும் நல்லா துளிர்த்துருச்சு பாருங்கள். சின்ன செடியாக இருந்ததா, இப்போ நல்லா தழைச்சி துளிர் விட்டுருக்கு. இதுவுமே மொக்கு வைக்கணும். இது கொடி மாதிரி அப்படியே நேராக போச்சு நம்ம நாட்டு ரோஸு. ரொம்ப உயரமாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் விற்று வச்சுருக்கேன். ஒன்று மட்டும் கொஞ்சம் உயரமாக போயிட்டுருக்கு.
இது வந்து கொஞ்சம் நுனியை கட் பண்ணோன்னே இந்த சைட்லலாம் இப்போ தான் வந்து துளிர் விட்டுருக்கு. முக்க வைக்கதான்னு பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், நம்ம எல்லோ ரோஸு இதுவுமே நிறைய பூத்துச்சு. இப்போது இதெல்லாம் இப்போ துளிர் விட்டு புதுசாக பூக்கிற பூங்க. இந்த மஞ்சள் சாமந்தி இது நிறைய பூத்துருந்துச்சா, எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ புதுசாக இதெல்லாம் முக்க வச்சுருக்கு பாருங்கள். முக்க வச்சுட்டு இதுலையுமே நல்லா துளிர் வருது. நானும் நிறைய வாங்கி வச்சுட்டு வந்து பாருங்கள். இந்த பிங்க் கலர்லாம் அது இருப்பமா பிழைப்பமாங்கிற மாதிரி தான் இருக்குது. கிளைமேட் இப்போ சீசன் சரியில்லைல்ல, அதனால் இப்போ வந்து இது புதுசாக இப்போ 2 செடி வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து இதுவும் ஒரு மாதிரி நல்ல பிங்க் கலராக இருக்குது. இந்த பூவோடையே தான் இப்போ வாங்கி வச்சேன். அடுத்தது இதுவும் வந்து ஏற்கனவே இதே மாதிரி மெரூன் கலர் ஒன்று காமிச்சிருந்தேன் பாருங்கள். இதுவும் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் நம்ம சீசன் சரியில்லை, அதனால் காஞ்சி போயிடுது. பார்க்கலாம் இது எப்படி துளிர் விடுதா இப்போ இந்த மழை சீசனுக்குன்னு பார்ப்போங்க. ஒரே பேக்கில் தான் வச்சுருக்கேன் எல்லாமே. நல்லா உயரமாக வளர்ந்துருச்சுங்க. அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா நீட்டாக அப்படியே கொடி மாதிரி போச்சு. உயரமாக போனால் காடு மாதிரி வளர்ந்துடும். அதனால் இதை அப்பப்போ அப்படியே கட் பண்ணிட்டோம்னா அந்தந்த முனையில் வரைக்கும் அப்படியே துளுத்துதுன்னா இதை அப்படியே குத்துச்செடி மாதிரியே அப்படியே வச்சுக்கலாம். முருங்கை நல்லா நேராக தளன்னு இதை தாண்டி உயரமாக போயிடுச்சு, இந்த பந்தலை தாண்டி. அதனால் இது வந்து என்னன்னா, அது செடி முருங்கையாக வரணுன்னா அதை அப்படியே நம்ம கீரையெல்லாம் இணுக்கிட்டு அப்படியே வச்சா இந்த சைட்லலாம் இப்போ துளிர் விடுது பாருங்கள். அப்படியே நமக்கு செடியாகவே இருக்கும் பாருங்கள். இந்த சடி இந்த இது ஓரத்துலலாம் மட்டும் துளிர் விட்டுச்சுன்னா செடியாகவே நமக்கு தேவைப்படும். இல்லைனா என்னென்னா அப்படியே மரமாக போயிடும் நேராக. இதையே நான் வந்து முனையில் ஒடிச்சு விட்டுட்டேன். ஒடிச்சு விட்டு இப்போ அடுத்தது பக்க கலையில் இது வளருது. இது முக்கு விட்டு அது பூ விட்டுச்சுன்னா காய்க்கும். அடுத்தது இஞ்சி பாருங்கள், ஒரே ஒரு இஞ்சி எப்படி நட்டு வச்சேன், அதுவும் நல்லா தொழுத்து வந்திருக்கு. சும்மா அந்த நம்ம செடி வாங்கின டப் இருந்துச்சுங்களா, அதில் போட்டோன்னே அதுவுமே நமக்கு ஈல்டு கொடுக்குது. கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா துளிர் வருது பாருங்கள். இது வந்து நல்ல வாசமாக இருக்குது. இந்த குழம்புல நம்ம போடும்போது நல்ல வாசம். சாதாரண கருவேப்பிலையே வாசமாக இருக்கும், இது இன்னும் நல்ல வாசமாக இருக்குங்க. செடி அவரை பாருங்கள் பூ வச்சுட்டு இப்போ இதெல்லாம் அப்படியே காய்க்கும்னு நினைக்கிறேன். பூ கொட்டிடுச்சு. இதை காய்க்குதா என்னென்னு அடுத்த இதில் நம்ம போடுவோம். இல்லை அப்படியே காம்பு மட்டும் அப்படியே நிற்குமா என்னன்னு தெரியல. இருக்கு பாருங்கள், இதெல்லாம் பூ வச்சது தான், ஆனால் கொட்டிடுச்சு. ஆனால் இந்த கொடி அவரை மட்டும் என்னென்னு தெரில, அப்படியே ஒரு மாதிரி வாட்டமாக கிளம்புது. இதுக்கு ஒரு மருந்து போடணும். இதை போட்டுட்டு அடுத்தது இது எப்படி துளிர்க்குதுன்னு நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறாங்க. இதில் இப்போது பூ வைக்கிது இந்த அவரையெல்லாம். அதுபோல் இந்த அவரையும் பாருங்கள் அப்படியே கிளம்புது. ஆனால் கொடியாக போகும்போது அப்படியே ஒரு மாதிரி வாடி போயிடுது பாருங்கள். இதுக்கும் கொஞ்சம் மருந்து போடணும். போட்டுட்டு என்ன மருந்து போட்டு எப்படி இது இதுவாகுதுன்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா இப்படி இருக்கிறது அடுத்தது எவ்வளோ செழிப்பாக வளருதுங்கிறதையும் நம்ம போடணும் இல்லைங்களா. அதுக்காக இதை விட்டு வச்சுருக்கேன். இது மருந்து போட்டோன்னே இது எப்படி வளருது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆனால் இந்த அவரை நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இது நல்லா வளர்ந்து தழைச்சி இப்படி கொடி படர்ந்துட்டுருக்கு. இந்த செம்பருத்தி பாருங்கள் ஒரு குச்சியாக இருந்ததுங்களா, வைக்கும்போது ஒரு 2 பூத்துருச்சு. இது மட்டும் வெறும் இந்த இடம்லாம் வெறும் குச்சி குச்சியாக இருந்ததில்ல, இப்போ எல்லாமே தழைச்சி வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இது என்ன பூன்றது தெரியல. இது பூக்கும்போது நம்ம வந்து பார்க்கலாம் என்ன பூன்னு. இப்போ புதுசாக ஒரு தூதுவளையும் ஒரு கத்தாழையும் வச்சுருக்கேன். ஆலோவேரான்னு சொல்லுவாங்களே, அது வச்சுருக்கேன். ஏன்னா இது எல்லாத்துக்குமே நமக்கு நல்லது. அதனால் இது ஒன்று இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஒன்று வச்சுருக்கேங்க. கீரை தண்டு பாருங்கள், கீரை விதை போட்டு முளைக்கல. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், அந்த நம்ம வீட்டுக்கு வாங்குகிறோம்ல அந்த கீரையெல்லாம் அந்த தண்டு ஓரமாக வேரோட வெட்டிட்டு நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அதெல்லாம் முளைச்சி வருது. ஸோ இது அப்படியே மேலால் நம்ம கிள்ளி கிள்ளி விட்டுட்டோம்னா இது எல்லாமே இந்த கீரையெல்லாம் நம்ம வந்து தண்டில் போட்டு முளைச்சது தான். அப்போ போய் மேலே கிள்ளி விட்டுறணும். கிள்ளி விட்டுட்டு இந்த விதையை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விதை வந்தோடனே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியான இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது.
இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன மிளகா வேறு தொட்டிலேருந்து போட்டு வச்சா பாருங்கள். அந்த ஒரு செடிக்கே அவ்வளோ மிளகா இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து எவ்வளோ காய்க்க போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். நம்ம வந்து அப்பப்போ நான் அந்த அப்டேஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வந்து ஒரு சின்ன சின்ன ஐடியா தான் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியாது கிடையாது. எல்லாமே எல்லாருக்குமே இப்போ நிறைய தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே நிறைய செய்கிறீங்க. நான் பார்க்குற வீடியோலலாம். ஆனால் இருந்தாலும் இது என்னுடைய ஒரு ஐடியாவுக்கு கிடச்சதுங்க செஞ்சிட்ருக்கிறது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன இடம் இருந்ததுன்னா போதும். இது வந்து இந்த ஜாதி முல்லை இப்போ வந்து நல்லா துளிர் விடுது பாருங்கள். இது அது தரையை விட்டு கிளம்புறதுக்கு தான் லேட் ஆகும். அப்புறமா கிளம்பிடுச்சுன்னா மேலே உள்ள சந்தன முல்லை கொடி மாதிரி போயிடும். இதுக்கு கயிறு கட்டி விட்டுருக்கேன். வளர்ந்து கொடியாக படரணும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். Until then, see you. Tata. Bye.